அம்மா வீட்டுல இருந்து ஏதாவது ஆட்டையை போட்டு வரலாம் தான் நினைச்சேன். அம்மாவே ஆட்டையை போட்டு. அம்மாவோட ரொம்ப நாள் ஆசையும் கூட எப்பதான் எனக்கு ஜாக்கெட் தச்சு வருவோம்னு சொல்லிட்டு அம்மாவோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றிட்டேன் பாத்தியா நானு. கிளம்பிட்டியா? இப்ப வந்து அத்தை போட்டிருக்க ஜாக்கெட் வந்து சங்கீதா நேத்து தச்சது. தாத்தாக்கு முத்தா கொடுக்குறாரு. தாத்தா மாத்திரை வாங்கிறதுக்காக அம்மா வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. கூட எங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு வராங்கப்பா. நாங்க எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்ட. தீபாவளி முடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். போறப்பா ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுல ஜாலியா தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு ஊருக்கு வந்தாச்சு. வரும்போது அம்மாவே வண்டியில தூக்கி போட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுல இருந்து ஏதாவது ஆட்டையை போட்டு வரலாம் தான் நினைச்சேன். அம்மாவே ஆட்டையை போட்டு. அம்மாவுக்கு வந்து அந்த சுகர் டேப்லெட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. 1 மாசத்துக்கு வாங்கியிருந்தோம், ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் செக்அப் பண்ணிட்டு மாத்திரை ஏதாவது குறைக்கிறதா இருந்தாலும் ஏற்றதா இருந்தாலும் மாத்திரை வந்து வாங்கி போலாம் வந்திருக்காங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜெஷுதா தூங்குறாரு. வீட்டுக்கு இப்பதான் வந்தோம். கார்ல வரும்போதே தூங்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா தூங்கிட்டாரு. மழை ஃப்ரெண்ட்ஸ். வானம் ஓட்ட போட்டுச்சேன்னு தெரியல. காலையில மழையா பெஞ்சிட்டு இருந்தது. இங்க ஆனா மழை இல்ல, மழை பெய்யல. ஆனா இங்க வந்த அப்படியே கடகடன்னு வீடு அப்படியே கதகதன்னு இருக்குது. அங்க வந்து அப்படியே ஈரமாவே இருக்கு. தரை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எங்கேயுமே வெளியிலே போக முடியல. தரை ஃபுல்லாவே நனைஞ்சு போய் அந்த மண்ணு அப்படியே பிசு 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 பிசுன்னு காலையில ஓட்டிட்டு இருந்தது. அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்த உடனே ஆர்டர் போட்டாங்க. படம் பார்க்கணும். அதனால படம் காந்தாரா சாப்டர் 1 பாத்துட்டாங்க. தியேட்டர்ல பார்த்தோம் நாங்க. அதுக்கு முன்னாடி பாட்டு வந்து பாத்தீங்கன்னா பாக்கலையா, சரி படம் பார்க்க போறேன்னாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன். நைட்டுக்கா சமைக்கலாம். ஓகே, அப்ப 2 பேரும் காந்தாரா படம் பார்க்க போறீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் மாத்திரை நேத்தே வாங்குறதுக்காக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா டாக்டர் பார்க்காம பண்ணாதான் சுகர் மாத்திரை தருவேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, லாஸ்ட் டைம் டாக்டர் வந்து 1 மாசத்துக்கு தான் எழுதுனாங்க சரிங்களா. ஆனா டாக்டர் 2 மாசத்துக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. மாத்திரை கேட்டா தர முடியாது, நீங்க டாக்டர் மறுபடியும் பிரெஸ்கிரைப் பண்ணாதான் தருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்லா டாக்டர் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்த்துட்டு மாத்திரை போலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மழை சரியான மழை வேற இருக்கு. தண்ணி நின்னுதா, நல்லா ரோடு எல்லாம் வெட்டி விட்டாங்க. கார் போகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்ப பைக்ல ஆளுக்கு ஒரு ரெயின் கோட் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ரெயின் கோட் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிடல் போறாங்க. மழை வராது தானே நினைக்கிறேன். சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. என்ன பண்ற? காலையில சீக்கிரமா எழுந்துட்டு போல இருக்க. ஆமா, இன்னைக்கு ஸ்கூல்ல அனுப்புறோம்ல பாப்பாவ. 5 நாள் லீவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள் தான் லீவுன்னு ஃபர்ஸ்ட்ல சொன்ன தீபாவளிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் லீவு சொல்லிட்டாங்க. அப்புறம் மழை பெஞ்சு லீவ் விட்டுட்டாங்க. அவன் தொடர்ந்து இப்ப 5 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாப்பா ஸ்கூல் கிளம்பணும். சரி காலையில வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் செய்யலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சப்பாத்தி வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமா, அம்மா வந்து ஊருக்கு கிளம்புறாங்களா. மாத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. நேற்று ஹாஸ்பிட்டல்ல போனாங்கல்ல, போயிட்டு வந்துட்டாங்க. மாத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த மாதம் சுகர் டெஸ்ட் எடுத்துட்டு வர சொன்னாங்க. இப்போ டெஸ்ட்லாம் எடுத்துட்டு போகல, நாங்கள் வீட்லேயே செக் பண்ணிட்டு போனது தான். அடுத்த மாதம் டெஸ்ட் எடுத்துட்டு போனால் அப்புறம் மாத்திரை குறைச்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ வந்து அவங்களும் ஊருக்கு கிளம்புறாங்களா, அதான் காலையில சீக்கிரமாக சாப்பாடுலாம் செய்கிறேன். சரி, நான் வேற இன்னைக்கு மழை பெய்யாதான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நாங்க ஸ்கூல் படிக்கும் போது அதை பார்ப்போம், எப்படா லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஜஷ்விதா ஸ்கூல் சேர்த்ததுல இருந்து பார்க்க வேண்டியதாகுது. அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து ஞாபகம் வருது பேபி. அப்பெல்லாம் தான் மழை பெஞ்சாலே அடா லீவ் விட மாட்டாங்களா நியூஸ பாத்துட்டே உட்காந்துட்டு இருப்போம். லீவ் விட்டா ஒரே இல்ல என்ன மாவட்டம் லீவ் விடுறாங்க, அடுத்த நம்ம மாவட்டம் தான் விடுவாங்கன்னு ஆர்வமா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அது மாதிரி இப்ப மறுபடியும் அது மாதிரி அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் வருது. மழை வருது, லீவ் விடுவாங்களா. காலையில பாண்டிச்சேரிக்கெல்லாம் லீவுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தாங்களா. தமிழ்நாடுக்கு எப்ப லீவ் விடுவாங்கன்னு சொல்லி ஆர்வமா பாத்துட்டு இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெசிதாக்கு லீவ் எல்லாம் கிடையாது, ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஓகே, அதான் ரெடி பண்ணி இருக்கேன். இந்த சைடு சுண்டல் வேக வச்சிருக்கேன். சுண்டல் குருமா பண்ணிட்டேன். சப்பாத்தி. சரி, சங்கீதா வாச பெருக்காம நீங்க என்ன பண்றீங்க? உங்களை யார் பெருக்கு சொன்னது? பள்ளிக்கூடம் கிளப்புது. ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடம் கிளப்புதா? அத்தை வாசல் பெருக்குறாங்க, நீ என்ன பண்ற? காலையில எழுந்து வாசல் பெருக்க வேண்டியதானே? நான் தான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன். சமையல் பண்றியா? ஆமா. பொண்ணுங்களுக்கு பொறுத்தளவுக்கு அம்மா வீட்டுக்கு போனாலும் ஜாலி, அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஜாலி தான். ஒரே ஜாலி தான் போல உனக்கு. ஆமா, ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அவங்கதான் வாசல் பெருக்குறது எல்லாமே இது பண்ணுனாங்க. நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கல, அவங்க ஊருக்கு கிளம்பணுமா, சாப்பாடு செய்யறேன். அவங்க வந்தாங்கன்னா வச்சுக்க, இந்த மாதிரி வாசல பெருக்கிறது, ஒரு பாத்திரம் விளக்குறது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் சைடு வேலை ஃபுல்லாவே அவங்க பாத்துக்குவாங்க. இந்த மெயின் சமைக்கிற வேலை ஃபுல்லா நான் பாத்துக்குவேன். செய்யணும். ஆமா, குழம்பு போட்டு முடிச்சிட்டாங்க அத்தை.
உனக்கு ஜாலி தான். போலாம் அங்க பாரு அங்க டிசைன் வந்து மாத்தி மாத்தி டிசைன் போடுறாங்க. இங்க நிறைய டிசைன் போடுறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சிக்கு கோலம் நான் எப்பவுமே அந்த முக்கோண கோலம் போடுவோம். அப்படி புள்ளி இப்படி இழுத்து விடுவோம். அம்மா வந்து பாத்தீங்கன்னா அழகா புள்ளி வச்சு சிக்கு கோலம் போடுறாங்க. நிறைய தெரியும். புள்ளி வச்சு கோலம் போடவே போடாது சங்கீதா. எப்பவுமே வந்ததான் முக்கோணம் போட்டு புள்ளி வச்சு கோலம் போடணும். என்ன என் பேர் தான் போடுவ. என்ன கோலம் சொல்லுவாக்கா? அந்த ராந்தல் கொண்டு கோலம். அது வந்து பூ கோலம் தானே. இந்த மாதிரி அழகா புள்ளி புள்ளி நிக்கணும். சரி வா கிளம்புவா, டைம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு நான் ரொம்ப நாளாவே ஜாக்கெட் தச்சு தரேன்னு சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா. மிஷின் வாங்கின உடனே அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் எடுத்துட்டு போ, நீ தங்கி நிறைய துணி பிட்டு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஜாக்கெட் தச்சு அழகா வந்து அம்மா கொடுத்துருக்கேன். அம்மாவோட ரொம்ப நாள் ஆசையும் கூட. எப்பதான் எனக்கு ஜாக்கெட் தச்சு தருவோம்னு சொல்லிட்டு அம்மாவோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றிட்டேன் பாத்தியா நானு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து அத்தை போட்டிருக்க ஜாக்கெட் வந்து சங்கீதா நேத்து தச்சது. சோ இதான் வந்து நான் முத கட் பண்ண ஜாக்கெட். ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்க. ஆமா, கட் பண்ண வீடியோ. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன், தைக்கவே இல்ல. சோ அதுக்கப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஜாக்கெட் தைச்சேன். ரெண்டாவது ஜாக்கெட் ஓரளவுக்கு சக்சஸா வந்துருச்சு. ஏன்னா கொக்கி எல்லாம் கட்டி அம்மாவே போட்டுக்கிட்டாங்க. ஆமா கொக்கி, ஏன்னா ஃபர்ஸ்ட் தச்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொக்கி எல்லாம் கட்டல. அது ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது. கரெக்டா நல்லா இருக்குதாமா? நல்லாதான் இருக்கு சங்கீதா. ஒரு சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணிருக்கேன். அது எனக்கு எங்க மிஸ்டேக் அதிகமா ஆகுதுன்னா ஆயா ஜாக்கெட் நல்லா இருக்கான், ஜெசிதா நல்லா இருக்குன்றாரு. இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி தப்பும்ல, அந்த சின்ன மடிப்பு மடிச்சு அந்த தையல் அந்த மடிப்பு மேலே போட முடியல. அதுதான் எனக்கு வந்து இன்னுமே வந்து சொதப்புது. உள்ள இருக்கிற லைனிங் வெளியில தெரியற மாதிரி போட்டுறது. அதானே லைனிங் இல்ல, தையல் வந்து கோணம்ல விட்டுட்டு போயிருந்தேன். அதனால அது மேலேயே போய் மறுபடியும் ஒரு தையல் போறதுனால அந்த ரெண்டு தையல் போடுற மாதிரி இருக்கு. புரியுது. நல்லா கேடலாம். அது ஒண்ணும் தெரியல சங்கீதா. விடு, கிட்ட பார்த்தா தெரியும், தூரமா தான் தெரியாது. பின்னாடி வந்து அழகா வந்து போட்டேன்னா அப்படி முன்னாடி கொஞ்சம் வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரைட்டா மிஸ்டேக் இருக்கு. தையல் வந்து ஒரு தையல் போட்டு அது மேல இன்னொரு தையல் கோணம் ரெண்டு தையல் போட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உனக்கு எப்படி பாருங்க ஃபிட்டிங்களா? நல்லாதான் கரெக்டா நல்லா இருக்கு. கொக்கிலாம் எப்படி தச்சிருக்கேன்? கொக்கிலாம் நல்லா தச்சிருக்கேன். என்ன எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஏதாவது தப்பு பண்ணிருந்தா சொன்னாதான் அடுத்த நான் கரெக்ட் பண்ணிக்க முடியும். என்ன தப்பு இருக்கு அதை கரெக்டா சொல்லிடுங்க. தப்பு இருந்தா தானே சொல்றது. எல்லாமே கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான். அடுத்த ஜாக்கெட் அப்ப தச்சு கொடுத்துட வேண்டியதா. சக்சஸா தச்சிருவேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அளவு எனக்கு தெரியாம டெய்லரிங்கே தெரியாம கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா போன் பார்த்து தச்சதுதான். அப்பவே அம்மாவுக்கு தைக்கணும்னு ஆர்வமா வெட்டந்து. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு ஜாக்கெட் தச்சுட்டேன் இல்ல. ஆமா, அடுத்து இப்ப தைக்கும் போது எனக்கு கொஞ்சம் எங்கன்னா மிஸ்டேக், கை கொஞ்சம் சின்னதா இருக்குது. நான் இதோட போடுவேன். நீ அளவு ஜாக்கெட் இதெல்லாம் கொடுத்துருக்க. அளவு ஜாக்கெட் தான் நான் எடுத்தேன். சின்ன அளவு ஜாக்கெட்டா இருக்கு. கை கொஞ்சம் நீட்டா இருக்கணுமா? அப்ப நீட்டா வைக்கணும். கொஞ்சம் ஒரு இஞ்சி நீட் இருந்தா கரெக்டா. நீ கரெக்டான அளவு ஜாக்கெட் கொடுத்தா அளவு கரெக்டா எடுத்து தச்சுருவேன். ஷோல்டர்லாம் கூட நல்லா ஃபிட்டிங்கா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு சங்கீதா. அடுத்த ஒரு ஜாக்கெட் தைக்கிறேன். ஓகே ஓகே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாக்கெட் அழகா தச்சு கொடுத்துட்டேன். நம்ம வீட்டுல ஒரு டைலர் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்து வந்து புது புடவை கொடுத்தாங்கன்னா லைனிங் வச்சு ஜாக்கெட் தச்சு தரேன். ஓகே ஓகே. ஆமா, லைனிங் வச்சு தச்சு அதையும் கத்துக்கணும். லைனிங் வச்சு தைக்கிறது ஈஸி தான் தெரியும். ஏன்னா நார்மலா தச்சாலும் இந்த கிராஸ் பீஸ்லாம் நமக்கு கஷ்டமே கிடையாது. லைனிங் வச்சு திருப்பிக்கலாம்ல, ஈஸியா இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சரி, இருந்தாலும் தச்சிரும். நான் கான்ஃபிடென்ட் இருக்கு. இப்ப சமையல் வேலையை பார்க்கலாம். நான் சங்கீதா நான் சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆயிட்டு போல இருக்க. ரெடி. குருமா ரெடி. குருமா அத்தை வச்சிட்டாங்க போல இருக்கு. குருமா டேஸ்ட் பார்க்க வந்துட்டு நான் வச்ச குருமாவா எப்படி சொல்றது பத்தியா? செஞ்சா டேஸ்டா உப்புலாம் காரம் தட்டுறது இறக்குறோம். நல்லா ரெடி ஆயிட்டு போல இருக்கு. குருமாவே வைக்க தெரியாது. அது இறக்கி வச்சுட்டே இங்க பாரு சப்பாத்தி ஊத்தி. என்ன சங்கீதா சப்பாத்தி இது? அது கொஞ்சம் கோணலாம் வந்து சப்பாத்திக்கு வந்து கொரோனா வந்த மாதிரி இது. அது சுட்டு எடுத்தா கரெக்டா இருக்கு. ரவுண்ட் ஷேப் முக்கியம், டேஸ்ட் தானே முக்கியம். சரி, சாப்பாடு அவள்தான். ஜஸ்ட் நீ குளிக்க வச்சுட்டு வந்தா அவளுக்கு சாப்பாடு குத்துரும். பேபி நீ சீக்கிரமா ரெடி பண்ணிட்ட. கலையில எனக்கு மணி 8 மணி மேல ஆயிட்டு. இன்னும் ஒரு சீக்கிரமா ரெடி பண்ணிட்டாரு. அவர் பெருமையா வேற சொல்றாரு. ஒரு கடிகாரம் வாங்கி மாட்டேன்றேன். நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 6-7 மாசம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு. சரி, இன்னைக்கு வாங்கி மாட்டிடலாம் விடு. ஆமா, வாயிலே மாட்டி விட்டி. நல்லா ரிஷிதா ஸ்கூல் கிளம்பிட்டியா?
ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாராம். கட்டத்தமா போட்டுட்டா மாத்தி போட்டுட்ட. கட்ட போட்டுட்டா எட்டுமுன்னா வாய்க்கு கர்ச்சீஃப் சைடுல இருக்குன்னா ஜிஷிதா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் கிளம்பிட்டாரு. அம்மாவுமே ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. பை பை ஜெஷிதா. ஆயா பாய் சொல்லு ஜிஷிதா. ஆயா பாய் சொல்லு. அக்கா பாய் சொல்றாங்களா? ஆயாக்கு முத்தாவே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. அம்மாவுமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஜாலியா இருந்தது. ஒரு 5 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கடன்னு ஓடி போச்சு. தீபாவளியுமே வந்து பாத்தீங்கன்னா பறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து தீபாவளி என்ஜாய் பண்ணியாச்சு. ஆமா. அவ்வளவுதான் அம்மாலாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணும். பாப்பா பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்துருச்சு. அவ வேற ஆமா அவ ரொம்ப ஆர்வமா இருக்கா. எப்பயுமே ஜெஷிதா வந்து பாத்தேன்னா அவ பர்த்டே கொண்டாட தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே குழந்தை, செகண்ட் பர்த்டேவும் அவ்வளவு தெரியல. இப்போ தேர்ட் பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு நல்ல கருத்து தெரியுது. அவளே சொல்றேன் எனக்கு சாக்லேட் கேக் எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுற. கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பாப்பாக்கு அக்டோபர் 31 பிறந்த நாள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவரு. ஸோ பாப்பா பர்த்டே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருதா பரபரப்பா வந்து வீடுலாம் நல்லா க்ளீன் பண்ணும். ஸோ சுத்தமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இன்னும் நிறைய ஒர்க்லாம் இருக்கு. ஷாப்பிங் போற வேலை எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன்று அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.